ஹலோ. ஹாய் விஸ்வா, நான் பிரியா பேசுறேன். ஆ சொல்லு பிரியா. என்ன விஸ்வா, எப்ப ஹைதராபாத்ல இருந்து வந்த? நான் நேத்து நைட்டே வந்துட்டேனே. ஆமா, நான் ஹைதராபாத் போன விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நீ போனது மட்டும் இல்ல, உன் கூட துளசி இருந்த விஷயமா எனக்கு தெரியும். ஓ, உனக்கு ஸ்ரீராம் சொன்னானா? அவன் சரியான உளறுவாய். ஆமா விஸ்வா. ஆமா, ஹைதராபாத்ல வச்சு துளசியை மேரேஜ் பண்ணிக்கிட்டியா இல்லையா? முதல்ல அத சொல்லு. ஏன், இத நீ துளசிக்கிட்டே பேசி தெரிஞ்சுக்கலாம்ல. அவகிட்டயா? சரியா போச்சு போ. அவகிட்ட மேரேஜ் பத்தி பேசினா அவ்வளவுதான், என்ன கடிச்சே கொதறிடுவா. சரி, ஹைதராபாத்ல என்ன நடந்துச்சு? முதல்ல அத சொல்லு விஸ்வா. நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் நடக்கல பிரியா. துளசி ரொம்ப பிடிவாதமா இருக்கா. நானும் அவகிட்ட பொறுமையா பேசி பார்த்துட்டேன். அவ எதுக்குமே ஒத்து வரல. அவ மனசுல வேற என்னமோ இருக்கு. ஏதோ என்கிட்ட மறைக்கிறான்னு நினைக்கிறேன். விஸ்வா, உங்க வீட்ல மேரேஜ் இன்விடேஷன் கூட அடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலயும் டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ துளசி கிட்ட பேசுறதை விட முதல்ல உங்க அம்மா கிட்ட பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ற வழியை பாரு. அவங்க உன் விருப்பத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா துளசியும் ஓகே சொல்லிடுவா. எனக்கு என்னமோ இதான் கரெக்டான ரூட்டா தெரியுது. நீ கொஞ்சம் யோசி விஸ்வா. நானும் அதை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன் பிரியா. ஆனா நான் அம்மாவுக்கு பயப்படுறேன்னு துளசி நினைக்கிறேன். நானே இப்போ அம்மா கிட்ட பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ நான் அம்மா கிட்ட கண்டிப்பா பேசலான்னு இருக்கேன். நல்ல முடிவுதான் எடுத்திருக்க விஸ்வா. துளசி உன்னதான் லவ் பண்றாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்க அம்மா தான் துளசி கிட்ட உன்னை லக்ஷ்மிக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கியிருக்காங்க. அதனால நீ உங்க அம்மா கிட்ட பேசினாதான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் விஸ்வா. ஆமா பிரியா, எங்க ஃபேமிலிக்குள்ள எந்த ஒரு சண்டையும் வரக்கூடாதுன்னு தான் துளசி அவ லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க. ஆனா இது ஏன் லைஃப் பிரியா. நான் யாரை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். நான் துளசியை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு அம்மா கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்ல போறேன். ஓகே விஸ்வா, ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நல்லபடியா நடக்கும். தைரியமா அம்மா கிட்ட போய் பேசு. ஓகே பிரியா, தேங்க்ஸ். சரி விஸ்வா, ஓகே பாய். பாய் பிரியா. வச்சிருந்த பத்திரிக்கை எல்லாம் எரிஞ்சு போய் கிடக்கு. அத்தை, இந்த துணியை பார்த்தா உங்க புடவையில இருந்து கிழிச்ச மாதிரி இருக்கு. ஆமா ருத்ரா, எனக்கும் அப்படிதான் தெரியுது. இந்த வீட்டுக்கு ஆகாதவங்க தான் உங்களுக்கு சூனியம் வச்சிருக்காங்க. அம்மா, உங்களுக்கு ஆகாதவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்க பேரை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை இந்த பால்ல போடுங்க. பால் கருப்பாச்சுன்னா நீங்க யார மனசுல நினைச்சீங்களோ அவங்க தான் உங்களுக்கு சூனியம் வச்சிருக்கணும். அத்தை, யார் பேரை நினைச்சீங்க? சிவகாமி. என்ன என்ன விஷயமா வந்திருக்கீங்க?
அது அண்ணனுக்கு சர்வீஸ் முடிஞ்சு 25 வருஷமாச்சு. அதான் ஸ்வீட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல கொஞ்சம் விஷத்தை சேர்த்து கொடு, நாங்க எல்லாரும் சேர்ந்து செத்து போயிடுறோம். அண்ணி, என்ன நீ ஏன் இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? அதுதானே உனக்கும் உன் புருஷனுக்கும் ஆசை. நான் செத்து போயிட்டேன்னா உன் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் நீயும் உன் புருஷனும் சேர்ந்துகிட்டு சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க. அதுக்கப்புறம் இந்த சொத்து பூராவும் உங்களுக்கு கிடைச்சிரும். அதுதானே உங்க திட்டம்? அண்ணி, நானும் என் புருஷனும் எப்பவுமே உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டதே இல்ல. அதான் விஸ்வாவுக்கும் லட்சுமிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா துளசியை உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கால. அப்படி இருந்தோம் ஏன் அண்ணி தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் எங்களை சந்தேகப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? எங்க அத்தை ஒண்ணும் தேவையில்லாம உங்க மேல பழி போடல. பூஜை அறையில இருந்த கல்யாண பத்திரிக்கை மொத்தமா எரிஞ்சு போயிருக்கு. அதுக்கு காரணமே நீங்க தானே. உங்க பூஜை அறையில இருந்த பத்திரிக்கை எரிஞ்சு போனதுக்கு நாங்க காரணமா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அண்ணி, உங்க பையனோட கல்யாண விஷயத்துல துளசியே ஒரு முடிவு எடுத்துட்டா. அதுக்கப்புறம் நாங்க இதுல தலையிடக்கூடாதுன்னு எப்பவும் முடிவு பண்ணிட்டோம். இப்ப திடீர்னு இந்த பிரச்சனைக்கு நாங்க தான் காரணம்னு சொல்லாதீங்க. இந்த ருத்ராவே அந்த பத்திரிகை எல்லாம் எரிச்சிட்டு எங்க மேல பழி போடுறதுக்காக பிளான் பண்ணியிருப்பா. அண்ணி, இவ பேச்சு கேட்டுக்கிட்டு தேவையில்லாம எங்க மேல சந்தேகப்படாதீங்க. பாத்தீங்களா அத்தை, எப்படி வாய் கூசாம பொய் சொல்றாங்கன்னு பாருங்க. நான் போய் என் தங்கச்சி கல்யாண பத்திரிக்கையை எரிப்பனா? அத்தை, உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணணும்னே இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க. பாருங்க அத்தை. ஏ ருத்ரா, இவ சொன்னா நான் நம்பிடுவேனா? நீ கொஞ்சம் சும்மா இரு. ஏ சிவகாமி, உன் தப்ப மறைக்கிறதுக்கு இவ மேல குத்த சொல்லிட்டு இருக்கியா? இத பார், உன் பேச்ச நம்புறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. அன்னைக்கு நான் உன்னோட வீட்டுக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்க வந்தப்போ பத்திரிக்கையை கிழிச்சு போட்டவ நீ. அப்பவே உன் முகத்துல வெறுப்பு இருக்கிறத நான் பார்த்தேன். அந்த வெறுப்ப மனசுல வச்சுக்கிட்டு நீ இப்படி ஒரு கீழ்த்தரமான காரியத்தை பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணி, நீங்க சொல்ற மாதிரி உங்க மேல கோவமோ வெறுப்போ எனக்கு எந்த கட்டத்திலயுமே வந்ததே இல்ல. நீங்க தான் இல்லாத ஒண்ணு இருக்கிறதா கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அத்தை, பாத்தீங்களா அத்தை, அவங்க என்னமோ ரொம்ப நல்லவங்க மாதிரியும் நீங்க என்னவோ கெட்டவங்க மாதிரியும் பேசுறாங்க. ஏ ருத்ரா, என்ன ஏற்கனவே எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறியா? இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம அன்னைக்கு கோவம் வர மாதிரி பேசுற? இது பாரு, இது எங்க குடும்ப விஷயம். இதுல நீ தலையிடாம போயிடு. அதான் உனக்கு மரியாதை. ஏ சிவகாமி, அவ எனக்கு சம்பந்தியா வரப்போறவ. அவள ஏன் முன்னாடியே மரியாதை இல்லாம பேசுன நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அண்ணி நில்லுங்க. அதையேத்தான் நானும் சொல்றேன் அண்ணி. உங்க மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது அண்ணி. நீங்க என்ன அடிக்கலாம், திட்டலாம், அதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா இவ யார் அண்ணி? வந்ததுல இருந்து உங்ககிட்ட என்ன பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிட்டே இருக்கா. அத வேடிக்கை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது அண்ணி.
இனிமே எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க பேசுங்க நீ, நான் கேட்டுக்கிறேன். ஆனா இவ பேசக்கூடாது. முதல்ல இவளை இங்க இருந்து போ சொல்லுங்க நீ. இவ எதுக்கு இங்க இருந்து போகணும்? இது அவளோட தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை. அதனாலதான் இவ உன்கிட்ட நியாயம் கேட்டு நிக்கிறா. இவள போய் இங்க இருந்து போக சொல்ற? அது வேற ஒண்ணும் இல்ல அத்தை. இவங்க பண்ற பித்தலாட்டத்தை எல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல. அதான் எங்க உண்மை தெரிஞ்சிருமோன்னு என்ன இங்க இருந்து போக சொல்றாங்க. ருத்ரா, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. உனக்கு என்ன உண்மை தெரியும்? நாங்க என்ன பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கோம்? ஏ சிவகாமி, நீ என் குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு சூன்யம் வைப்ப. அத பாத்துட்டு எங்களை சும்மா இருக்க சொல்றியா? இங்க பாரு சிவகாமி, என் வயிறு எரிஞ்சு சொல்றேன். நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. நல்லாவே இருக்க மாட்ட சிவகாமி. அண்ணி, என் புள்ள மேல சத்தியமா சொல்றேன், உங்க குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல அண்ணி. யார்கிட்ட உண்மை இருக்குன்னு அந்த கடவுளுக்கு தெரியும் அண்ணி. அவர் மேல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் அவங்கள நான் கும்பிடுற தெய்வம் தண்டிக்காம விடாது. அப்படின்னா நான் போய் சொல்றேனா? என்ன பதிலுக்கு பதில் சாபம் விட்டுட்டு இருக்கியா? கடவுள் தண்டிப்பாருன்னு வேற சொல்லிட்டு இருக்க. அப்போ நானும் என் குடும்பமும் நாசமா போகணும் நீ ஆசைப்படுற, அப்படிதானே? அத்தை, நீங்க கோவப்படாதீங்க அத்தை. உங்களுக்கு வேற பிபி இருக்கு. முதல்ல நீங்க உங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க அத்தை. பின்ன என்ன ருத்ரா, இவ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே போறா. என்னமோ கடவுள் தண்டிப்பாராமே. பண்ற தப்பெல்லாம் இவ பண்ணிட்டு எனக்கு சாபம் விடுறா. அண்ணி, நான் தப்பு பண்ணவங்கள தான் கடவுள் தண்டிப்பார்னு சொன்னேன். நீங்க எந்த தப்பும் பண்ணலனா எதுக்கு நீ பயப்படுறீங்க? ஹே சிவகாமி, என் புள்ள வாழ்க்கையோட விளையாடுறதை இத்தோட நிறுத்திக்கோ. அவனுக்கும் லக்ஷ்மிக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு நீ ஏதாவது நினைச்ச, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். அத்தை, வாங்க அத்தை போலாம். எதுக்கு இவங்க கிட்ட போய் கோவப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க? வாங்க அத்தை. ஹே சிவகாமி, கல்யாண பத்திரிக்கை எரிச்சுட்டா இந்த கல்யாணம் நின்னுடுன்னு கற்பனை பண்ணிட்டு இருக்காத. நான் என் பையன் கல்யாணத்தை எப்படி நடத்தி காட்டுறேன்னு மட்டும் பாரு. அத்தை, அண்ணி, அண்ணி, அத்தை, அண்ணி, என்னாச்சு அத்தை? எதிரிகடி என்ன தொடாத. போடி, கையெடு. என்ன எங்க அத்தையை தூக்கி விடுற மாதிரி தள்ளி விட பாக்குறீங்களா? ஐயோ, ஐயோ, அத்தை, அத்தை, அண்ணி, அத்தை, அத்தை, ஐயோ, அத்தை, அத்தை, ஏய், தொடக்கூடாது அத்தை. அண்ணி, ஐயோ,
நர்ஸ் டாக்டர். இவங்களுக்கு ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன் ஒன்னு போட்டுருங்க. ஓகே இமிடியேட்டா. ஓகே. டாக்டர், அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? நத்திங் டு வரி. அவங்களுக்கு பிபி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அவங்க ஸ்லிப் ஆனதுனால அவங்களுக்கு மசில்ஸ் ட்விஸ்ட் ஆயிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அவங்க கான்ஷியஸ்க்கு வந்ததும் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டா போதும். மத்தபடி எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீங்க பயப்பட வேண்டாம். ஓகே டாக்டர். டாக்டர், நான் இப்ப போய் அம்மாவை பார்க்க முடியுமா? நார்மல் டைமா இருந்தா பார்க்கலாம். பட் இது கொரோனா டைம். அதனால யாரையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் டெம்பரேச்சர் பார்த்துட்டு அப்புறமா அனுப்ப சொல்றேன். நர்ஸ், இவங்க எல்லாருக்கும் டெம்பரேச்சர் பார்த்துட்டு நார்மலா இருந்தா உள்ள அனுப்புங்க. ஓகே? சார், நீங்க மாஸ்க் போட்டுட்டு உள்ள போங்க. சரிங்க சிஸ்டர். விஸ்வா, அத்தை, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியாப்பா? ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அத்தை. அப்பா வரேன்னு சொல்லியிருக்காரு. துளசி வா. நில்லுங்க. நீங்க ஒண்ணும் உள்ள போக வேண்டாம். எதுக்கு இப்ப உள்ள போக கூடாதுன்னு சொல்ற? ஏற்கனவே பைரவி அத்தைக்கு பிபி அதிகமாயிடுச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டு போறாங்க. இவங்க வேற உள்ள போனாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு பிபி ஏறி உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? துளசி, நான் வரல. நீ மட்டும் போய் பார்த்துட்டு வா. சிவகாமி, அத்தைக்கு பிபி ஏறினதுக்கு காரணமே இவதான். அவங்க சொல்றத கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. பேசாம உள்ள வா. ஏய் துளசி, இங்க பாரு, இது ஹாஸ்பிட்டல். இங்க பிரச்சனை பண்ண வேண்டாம்னு பாக்குறேன். அத்தைக்கு உங்களெல்லாம் கண்டாவே பிடிக்கல. இவங்களை இப்ப உள்ள கூட்டிட்டு போனா அவ்வளவுதான். பைரவி அத்தை கோவத்துல பயங்கரமா கத்துவாங்க. இந்த சண்டை உனக்கு தேவையான்னு பாத்துக்கோ. வா சிவகாமி, உள்ள போலாம். துளசி, இல்லம்மா, அன்னைக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல. எனக்கு அதுவே போதும். நீ மட்டும் உள்ள போய் பார்த்துட்டு வா. நான் வரல. எதுக்குமா பிரச்சனை? எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். இப்ப நீ உள்ள வரப்போறியா இல்லையா? துளசி, சொன்னா கேளுமா. நான் தான் சொல்றேன்ல. நீ போய் பார்த்துட்டு வா. நான் இங்கே வெயிட் பண்றேன். லக்ஷ்மி சொன்னதை கேட்டு நீ ஏன் இப்படி பண்றேன்னு எனக்கு புரியல. இல்ல துளசி, லக்ஷ்மி சொன்னதுல ஒரு உண்மை இருக்கு. ஏன்னா அன்னைக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது. அதுக்காகத்தான் நான் உள்ள வரமாட்டேன்னு சொன்னேன். லக்ஷ்மிக்கு பயந்துட்டெல்லாம் நான் சொல்லல. நீ போமா.